இயக்குனர் இமயம்னு பேர் எடுத்தவர் தான் திரு பாரதி ராஜா. நகரத்தில் தான் பெரும்பாலும் சினிமா காட்சிகள்லாம் எடுக்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கிற காலத்திலே பார்த்திங்கன்னா, கிராமத்தில் உள்ள இயற்கையான அழகுகளை ரொம்ப தத்ரூபமாக தன்னுடைய கேமராவில் படம் பிடித்து அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர். அதில் வெற்றியும் கண்டவர் தான் சொல்லணும். அதனால தான் அவருக்கு இயக்குனர் இமயம்னு பேரே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் பல நடிகர்களையும் சரி நடிகைகளையும் சரி உச்சத்துக்கு கொண்டு வந்தவர். அதே போல் முயற்சியில் வந்துட்டு தன்னோட மகனையும் உச்சத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்சார். அந்த முயற்சியில் பார்த்திங்கன்னா ஒரு படுதோல்வி அடைஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும். இதுவே ஒரு மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்குது திரு மனோஜ் அவர்களுக்கு. இதன் மூலமாகவே சமூகமும் சரி சினிமா துறையும் சரி தன்னுடைய அப்பா வந்துட்டு இப்படிப்பட்ட உச்சத்தில் இருக்கார், ஆனால் பையனால் அந்த உச்சத்தை கூட தொட முடியல அப்படிங்கிறதுனால ரஜினிகாந்தோட அப்பா ரஜினிகாந்தும் கிடையாது, காந்தியோட அப்பா காந்தியும் கிடையாது, அமிதாப் பச்சனோட அப்பா அமிதாப் பச்சனும் கிடையாது, சச்சின் அப்பா சச்சின் டெண்டுல்கரும் கிடையாது. அதனால் சராசரியாக ஒரு மனுஷனாக நம்ம ஒரு மனிதத்தன்மையோடு வாழ்ந்தாலே போதுமானது. அதுவே ஒரு பெரிய சாதனை தான். வெற்றியும் தோல்வியும் வந்துட்டு இந்த உலகத்தில்